திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு, வேட்பாளர் அறிவிப்பு எல்லாத்தையுமே முடிச்ச சந்தோஷத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டணி கட்சி தலைவர்களை வர வச்சு அண்ணா அறிவாலயத்துல டீ பார்ட்டி எல்லாம் கொடுத்திருக்காரு. திமுக கூட்டணி புதிய கூட்டணி கிடையாதுன்னு ஸ்டாலின் வசனமெல்லாம் பேசியிருக்காரு. மத சார்பற்ற நம்முடைய கூட்டணி நிச்சயம் ஜெயிக்கணும் உறுதியா அடிச்சு சொல்லியிருக்காரு. அத்தோட விட்டாரா, கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெறலனா உங்க பதவி இருக்காதுன்னு திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு எச்சரிக்கையும் விட்டிருக்காரு ஸ்டாலின். இப்படிதாங்க பேசியிருக்காரு. நாம் அமைத்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி புதிதாக அமைக்கப்பட்ட கூட்டணி அல்ல. 2 நாடாளுமன்றம், ஏற்கனவே நடந்து முடிந்திருக்கக்கூடிய 2021 நடைபெற்ற சட்டமன்றம், இடையில உள்ளாட்சி அமைப்பு தேர்தல், இடைத்தேர்தல்கள் ஆக தொடர்ந்து ஒரு மாபெரும் கூட்டணி அமைத்து, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதுவரையில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவிலே கூட இல்லாத வகையில் இவ்வளவு ஆண்டு காலம் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக நம்முடைய மதச்சார்பற்ற கூட்டணி தொடர்ந்து அமைந்திருக்கிறது என்பது உள்ளபடியே பாராட்டுக்குரிய ஒன்று, மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. மாவட்ட செயலாளர்களை பயமுறுத்துற மாதிரி பேசியிருந்தாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இப்ப எடப்பாடி என்ன பேசினாருன்னு பாப்போமா? அதாவது எடப்பாடி பழனிசாமி முதல் கட்ட பிரச்சாரத்தை முடிச்சிட்டு 2வது கட்ட பரப்புரைக்கு போயிட்டாரு. வழக்கம் போல திமுக ஆட்சியில ஊழல், போதை அப்படி இப்படின்னு காய்ச்சி எடுத்தார். அது மட்டுமா, ஸ்டாலின் பெட்டி வச்சு மனு வாங்கினத விமர்சனம் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதிமுகவுல சீட்டு கிடைக்காத பல பேர் தாவேக போன்ற கட்சிகள்ல வேட்பாளர் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாமே நான் தூக்கி எறிஞ்சவங்கன்னு அடிச்சு விட்டுருக்காரு. ரேஷன் கடையில டபுள் பாயிலிங் செய்தா தரமான அரிசி வழங்கப்படும் புதுசா வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்காரு. இதுக்கு இடையில ஆம்புலன்ஸ் குறுக்க வந்துருச்சு. தமிழகத்துல போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடந்துட்டு இருக்குது. போதைப் பொருள் விற்பனை நடக்காத இடமே இல்ல. கிராமத்திலிருந்து நகர வரை போதைப் பொருள் விற்பனை அதிகமா நடந்துட்டு இருக்குது. இன்னொன்னு ஸ்டாலின் தந்தார். அங்க நான் முதலமைச்சர் இருந்த காலத்துல ஸ்டாலின் பெட்டி மேல எப்பவுமே ஒரு கண்ணு உண்டு திமுக காரனுக்கு. அது இன்றைக்கு முதலமைச்சருக்கு ரொம்ப ரொம்ப கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஊர் ஊரா ஒரு பெட்டி எடுத்துட்டு போய் அங்க ஒரு திட்டு கண்டா ஒரு பெட்ஷீட்டை போட்டு அந்த பெட்டி வச்சுட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் அழைச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை ஒரு வெள்ளத்தாள் எழுதி அந்த பெட்டிக்குள்ள போடுங்க. நான் அந்த பெட்டியை பூட்டி சீல் வச்சு பத்திரமா நான் வீட்டுல கொண்டு வச்சிருந்து திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சீலை உடைச்சு பெட்டி திறந்து உங்க மனுவை படிச்சு பார்த்து உங்களுக்கு நிவர்த்தி செய்யும் சொன்னார். செஞ்சாரா? அது மட்டுமல்ல, இப்பொழுது வழங்கப்படுகின்ற அரிசி தர குறைவாக இருப்பதாக எங்கிட்ட சொன்னாங்க. இனி கடையில எப்படி அரிசி வாங்குறீங்களோ அதே போல ரேஷன் கடையிலும் தரமான அரிசி கொடுக்கும். டபுள் பாயிலிங் போட்டா தரமான அரிசி கிடைக்கும் என்று அந்த அரிசி ஆலை அதிபர்கள் என்னிடத்தில் தெரிவித்தார்கள். தம்பி கொஞ்சம் ஆம்புலன்ஸ் வழி விட்டுருங்க. மெதுவா வாப்பா தம்பி, மெதுவா வாப்பா, கூட்டம் அதிகமா இருக்குது தம்பி, மெதுவா வா. கொஞ்சம் வழி விட்டுருங்க, கொஞ்சம் வழி விடுங்கப்பா, மெதுவா வா. எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கட்சிய மக்கள் முன்னாடி வறுத்தெடுத்து பேசி வாக்கு சேகரிச்சதெல்லாம் பார்த்தோம். அது மட்டுமா, ஆம்புலன்ஸுக்கு உதவி மக்கள் மனசுல உயர்ந்துட்டாருன்னு தான் சொல்லணும். அத மக்கள் எப்படி வாக்கா மாத்த போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னு பாத்துருவோமா? தமிழ்நாட்டுல வேட்புமனு தாக்கல் செய்யற முதல் நாளே வழக்கமா கொளத்தூர் தொகுதியில போட்டியிடுற முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த முறையும் அந்த தொகுதியிலேயே வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு. சென்னை கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் ஸ்டாலின் ஹாட்ரிக் அடிச்சு 4வது முறையா போட்டியிட போறாரு. இந்த தொகுதியில கொளத்தூர் தொகுதியில களமிறங்குற முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய வேட்புமனுவை தேர்தல் நடத்துற அதிகாரி கிட்ட தாக்கல் செஞ்சாரு. இதுக்கப்புறம் திறந்தவெளி பிரச்சார வாகனத்துல ஏறி வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அது மட்டுமா இல்லாம நம்ம கொளத்தூர் நம்ம முதல்வருங்கிற தலைப்புற கொளத்தூர் தொகுதியில 5 வருஷத்துல செஞ்ச சாதனைகளை விளக்குற புத்தகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்காரு. புத்தகத்தை வெளியிட்டவரு அதே வேகத்துல நிருபர்களை சந்திச்சாரு.
கொளத்தூர் தொகுதியில 4வது முறையா அமோக வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிப்பேன்னு நம்பிக்கையா சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டோட உரிமைகளை காப்பதற்கு டெல்லியுடன் போராடுற தேர்தல்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதாவது டெல்லியும் தமிழ்நாடும் போராடுது. டெல்லி தமிழ்நாடு போராடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு உரிமையை காப்பாற்றுறதுக்காக இந்த வெற்றி பெரிய வெற்றியாக போகுது.